இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பீம் காலம்ஸால உருவாக்கப்பட்டது. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பில்லர் வரும், பில்லருக்கு கீழே இருக்கிற ஃபுட்டிங் சைஸ்க்காக நம்ம தோண்டிட்டு நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்ல வந்து எர்த் பீம் ஆர் கிரேட் பீம்ன்றது போடுவாங்க. கிரேட் பீம்க்கு மேல ஸ்ட்ரக்சர் தான் வந்து பேஸ்மெண்ட் சொல்லுவோம். காலம்ஸை ரைஸ் பண்ணி கொண்டு போய் கனெக்ட் பண்ற அந்த இடத்துல வந்து ரூஃப் பீம் போகும். ஸோ இங்க லோடு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, 2 காலம் இருக்கு, மேல ஸ்லாப் இருக்கு. இந்த ஸ்லாப் லோடு இந்த பீம் வழியா 2 காலமுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த காலம் வழியா கீழே நம்ம ஃபவுண்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பீம்ஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ரூஃப் ஸ்லாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதாவது அவுட்டர் வால் இன்னர் வால் எல்லாமே நம்ம கட்டுறது உண்டு. இப்ப டைம் சேவிங்காக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, வாலையும் சேர்த்து கட்டிட்டே போவாங்க. இங்க இந்த லோட டிரான்ஸ்ஃபர் பண்றது பீம்ஸ் அண்ட் காலம்ஸ். இங்க வாலுக்கும் அந்த லோடுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க 3/4 அடி வாலாவும் கட்டலாம், இல்ல 4.5 இன்ச் வாலாவும் கட்டலாம்.